வணக்கம். இன்று நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளரும் திரைப்பட இயக்குனரும் ஆயிரவிளக்கு சட்டமன்ற தொகுதியோட வேட்பாளருமான திரு மு களஞ்சியம் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கின்றன, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், உங்கள் அன்பால் சிறப்பாக இருக்கேன். முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டிடுறீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ஆயிரம் விளக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக எப்படி இருக்குது சார்? ரொம்ப சிறப்பாக இருக்குது. எனக்கு எதிரிகளாக இருப்பவர்கள் அல்லது போட்டியாளர்களாக இருப்பவர்கள் பலகீனமானவர்களாக இருக்காங்க. பிரதான கட்சிகளாக இருக்கிற திமுகவினுடைய வேட்பாளர் இதுக்கு முன்னாடி அந்த தொகுதியில் நின்று வெற்றியடைந்த மதிப்புக்குரிய எழிலன் நாகநாதன் அவர்கள், அவர் வெற்றியடைஞ்ச அன்னைக்கே அந்த தொகுதிக்கு வந்திருப்பார் போல் தெரியுது. அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யாருக்குமே அவரை தெரியல. நான் போகிற இடத்துலலாம் உங்கள் எம்எல்ஏ பேர் என்ன அப்படின்னு கேட்டால் யாருக்கும் எழிலன் அப்படின்னு கூட சொல்ல தெரியல. அப்போ அந்த தொகுதியில் இருக்க மக்களுக்கு பெயர் தெரியாமையே அவர் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அப்போ அவரை திரும்ப அவருக்கே சீட்டு கொடுத்து நிறுத்தியிருக்காங்க. அதனால் நான் சொன்னேன் அவர் ஒரு பலகீனமான ஒரு வேட்பாளர். இன்னொருத்தவங்க 2 தடவை அந்த தொகுதியில் நின்று ஜெயித்த மதிப்புக்குரிய அம்மா வளர்மதி அவர்கள் அங்கே நிற்கிறாங்க. அவங்களும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த தொகுதிக்கு எந்த நல்லதையுமே செய்யாத, வெற்றியடைந்த பிறகு எட்டி பார்க்காத ஒரு வேட்பாளரை தான் அவங்களையும் அந்த மக்கள் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நிற்கிறாங்க. நான் ஏன் அவரோட பெயரை கூட நான் குறிப்பிடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வில்லிவாக்கம் தொகுதியில் 2 முறை அதிமுக சார்பில் நின்று வெற்றியடைஞ்ச ஒரு வேட்பாளர். அவர் 2 முறை எம்எல்ஏவாக இருந்த ஒருத்தர். அவர் எனக்கு முன்னாடி என்னோடய போட்டியாளராக அவர் நிற்கிறார். ஸோ இப்போ இவங்க எல்லாருமே இன்றைக்கு ஒரு பலகீனமான ஆட்களை தான் நான் பார்க்குறேன். தொகுதியில் மக்கள் நேசிக்கிற ஒரு வேட்பாளராக நான் இருக்கிறேன். அதுக்கு காரணம், தொகுதி முழுதுமே சீமான் அலை வீசுது. தமிழ்நாடு முழுதுமே சீமான் அலை வீசிகிட்டு இருக்கு. அதில் என்னுடைய தொகுதி ஆயிரம் விளக்கில் எல்லா மக்களுமே என்னை பார்த்த உடனே பெண்கள்லாம் கேட்குற முதல் கேள்வி, சீமான் அவர்கள் முதலமைச்சராக வந்துட்டாருன்னா சாராய கடையை மூடிடுவாரா, டாஸ்மார்க்கை மூடிடுவாரா, இந்த பாருங்க குடிச்சிட்டு கிடக்குறான் அப்படின்னு அந்த மக்கள் கவலைப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. அப்போ இந்த திமுகவும் அதிமுகவும் தங்களுடைய ஆட்சி காலத்தில் திட்டம் போட்டு ஒரே ஒரு விஷயத்தை ஒரு மனதாக 2 பேரும் ஒன்றா சேர்ந்து செயல்படுத்தியிருக்காங்க. அது என்னென்னா, வீட்டுக்கு ஒரு குடிநோயாளியை உருவாக்கியிருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு குடிநோயாளி. இளைய தலைமுறை பிள்ளைகளை அதே போல் திட்டமிட்டு திமுக என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, போதைக்கு அடிமையாகிற பிள்ளைகளாக படிக்கிற வயசிலேயே அவர்கள் போதைக்கு அடிமையாகிற ஒரு சூழலை இன்றைக்கி உருவாக்கி வச்சுருக்காங்க. இதை பற்றி இவர்கள் கவலைப்படுறார்களா அப்படின்னு கேட்டால் கவலைப்படலை. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், தமிழகம் முழுதும் அண்ணன் சீமான் அவர்கள் வர வேண்டும் என்று பெண்கள் விரும்புவதற்கு காரணம், அவர் மற்ற எந்த கட்சியும் நான் வந்தால் விஜய் உட்பட யாரும் நாங்கள் வந்தால் சாராய கடையை மூடிடுவோம் அப்படின்னு இதுவரைக்கும் வாக்குறுதி கொடுக்கவே இல்லை. நாம் தமிழர் கட்சி தான் தன்னுடைய ஆட்சி வரைவிலேயே சொல்லுது, நாங்கள் வந்தால் இந்த உடலுக்கு கேடு விளைவிக்கிற, வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு விளைவிக்குதுன்னு சொல்லிட்டு நீ அந்த சாராயத்தை மனுஷன் குடிக்கிறதுக்கு நீ கொடுக்குறியே, அப்போ உனக்கு இந்த மக்களை பற்றிய அக்கறை உங்கள் யாருக்காவது இருக்கா? அரசாங்கத்துக்கு வருமானம் வர வேண்டும் என்பதற்காக இந்த மக்கள் குடிநோயாளிகளாக மாறி சாவதை நீங்கள் அனுமதிக்கிறீர்களா என்கிற கேள்வியை நாம் தமிழர் கட்சி தான் கேட்குது. அதனால் உறுதியாக என்னுடைய தொகுதியில் நான் வெல்வேன். நிச்சயமா சார். இப்போ நீங்கள் இந்த தொகுதியில் வேட்பாளர் பட்டியல் அண்ணன் பிப்ரவரி மாதமே அறிவிச்சிட்டாங்க. அப்போலேருந்தே நீங்கள் சர்வேல இருந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு இது நம்மளுக்கு பார்த்துட்ருக்குறோம், செய்திகள்லாம் பார்க்குறோம். இப்போ இந்த தொகுதியில் முதல்ல தீர்க்கப்பட வேண்டிய அடிப்படை பிரச்சனைகள் என்னென்ன சார்? நிறைய இருக்குது. ரொம்ப முக்கியமான பிரச்சனை சாக்கடை பிரச்சனை. கிட்டத்தட்ட அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் அதாவது என்னுடைய தொகுதி கொஞ்சம் விசித்திரமான தொகுதி. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டால் தான் நான் சொல்கிறது என்னங்கிறது உங்களுக்கு புரியும். என்னுடைய தொகுதி அரிஸ்டோக்ராட் பீப்புள், அதாவது உயர்மட்ட வாழ்க்கை வாழுகிற மக்கள் வாழுகிற பகுதி. உதாரணத்துக்கு போயஸ் கார்டன், காதர் நவாஸ்கான் ரோடு, அதாவது தாஜ் கோரமண்டலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குல்ல அந்த பகுதி, அப்புறம் கோபாலபுரம், இதெல்லாம் அரிஸ்டோக்ராட் பீப்புள், கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்வாங்க. கேட்டு போட்டு வெளியில் வாட்ச்மேன் வச்சுருக்கக்கூடிய கேட்டட் கம்யூனிட்டி, நீங்கள் உள்ளே போக முடியாது, எல்லாம் மல்டி மில்லியனர்ஸ் வாழ்கிற பகுதி அந்த பகுதியெல்லாம். அதுவும் என் தொகுதியில் தான் இருக்குது. அதற்கு நேர் எதிர்மாறா
இன்னமும் 10க்கு 10 குடிசைக்குள்ள குடும்பம் நடத்தி பிள்ளைகள் பெற்று அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுத்து பேர குழந்தைகள் உருவாகி எல்லாமே ஒரு சின்ன 10க்கு 10 குடும்பத்துக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே வாழுகிற மக்கள் அடர்த்தியாக அதிகம் வாக்காளர்களாக இருக்கிறவங்க அவங்களும் என் தொகுதியில் தான் இருக்காங்க. குடிசை வாழ் மக்கள் சுத்தமாக வந்து வீடே இல்லாமல் குடிசையில் வாழ்கிற மக்களும் அதிகமாக என்னுடைய தொகுதியில் இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வணிகர் பகுதி அதிகமாக இருக்கக்கூடியது என்னுடைய தொகுதி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோட்லேருந்து கிரீம்ஸ் ரோட்லேருந்து எல்லா பகுதிகளையும் பார்த்திங்கன்னா வணிக வளாகங்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதி என்னுடைய தொகுதி. அப்போது வணிக வளாகங்கள் அதிகமாக இருக்கிற பகுதியாகவும் இருக்குது, குடிசை அதிகமாக இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதியாகவும் என்னுடைய பகுதி இருக்குது, அரிஸ்டோக்ராட் பீப்புள் வாழுகிற பகுதியாகவும் என் பகுதி இருக்குது. இந்த குடியிருப்பு அதாவது ஏழை எளிய மக்கள் வாழ்கிறாங்களே, இவங்க சொல்கிறாங்க நாங்கள் பேரறிஞர் அண்ணா காலத்திலேருந்து இங்கே தான் இருக்கோம், இந்த 10க்கு 10 வீட்டில் தான் இருக்கோம், அப்பையிலேருந்து நாங்கள் போராடுறோம் ஐயா, இந்த வீட்டை எங்களுக்கு மாற்றி கொடுங்கன்னு நாங்கள் போராடுறோம். ஒவ்வொரு தடவை ஆட்சி வந்து தேர்தல் வரும்போதும் வர்றவங்க எல்லாரும் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த வாக்குறுதியை நம்பி நாங்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பல தடவை நாங்கள் ஓட்டு போட்டோம். கலைஞர் கருணாநிதி பையன் எப்படியாவது நமக்கு ஒரு முடிவு கொடுத்துருவாருன்னு அவர் எங்களை கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் மாற்றி அதிமுகவுக்கு நாங்கள் பல தடவை ஓட்டு போட்டிருக்கோம், அவங்களுக்கும் எங்களை கண்டுக்கல அப்படிங்கிறாங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, பேரறிஞர் அண்ணா காலத்தில் இருந்த மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி பைப்பு போட்டாங்க, சின்ன பைப்பாக சாக்கடைக்கு போட்டாங்க. அந்த பைப்புகள் இந்த டிஜிட்டல் யுகத்து வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் மாற்றப்படவில்லை. அதனால் என்ன நடக்குது, கொஞ்சம் மழை பெஞ்சால் கூட தண்ணி போகிறதுக்கு இடம் இல்லாமல் அந்த பைப்புகளை மீறி சாக்கடை மேலே வந்து இந்த வீடுகளுக்கு வருது, அது அப்படியே குடிநீரில் வந்து கலக்குது. இதுதான் என் தொகுதியில் இருக்கக்கூடிய எளிய மக்களுக்கான பிரதானமான பிரச்சனையாக அந்த மக்கள் எனக்கு முன்வைக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்வி நிலையங்கள், அரசு கல்வி நிலையங்கள், மாநகராட்சி கல்வி நிலையங்கள். இப்போ வந்து எம்எல்ஏவாக இருக்கிற மதிப்புக்குரிய எழிலன் ஒரு மாடல் ஸ்கூலை வந்து அரசு ஸ்கூலை மாடல் பள்ளியாக ஒரே ஒரு பள்ளியை உருவாக்கியிருக்கார். ஆனால் 1000 விளக்கு தொகுதியில் எத்தனை அரசு பள்ளி இருக்குது, எத்தனை மாநகராட்சி பள்ளி இருக்குது, அந்த பள்ளிகளெல்லாம் படிக்கிற தரத்தில் இருக்குதா, அங்கே வந்து ஒரு சுகாதாரம் மிக்க சூழல் இருக்குதா, படிக்கிற பெண் பிள்ளைகள் அங்கே அவர்கள் பயன்படுத்துவதற்கான கழிவறைகள் முழுமையாக இருக்கா, நீங்கள் என்றைக்காவது போய் பார்வையிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 3 கோடி ரூபா தொகுதி மேம்பாட்டு நிதி வருது, அதையெல்லாம் நீங்கள் எதுக்காக செலவிட்டீங்க அப்படிங்கிற கேள்வி பெரும் கேள்வியாக இருக்குது. ஏன்னா அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான கல்வி என்பது மிகவும் முக்கியம். அதுக்கப்புறம் வந்து சுகாதாரம். உலக பிரசித்தி பெற்ற அப்போலோ மருத்துவமனை என் தொகுதியில் தான் இருக்குது. அதே மாதிரி பிரசித்தி பெற்ற மருத்துவமனைகள், பல மருத்துவமனைகள் என் தொகுதி தான் இருக்குது. ஆனால் இந்த விளிம்பு நிலையில் வாழுகிற, இந்த குடிசை பகுதியில் வாழுகிற இந்த மக்களுக்கான மருத்துவம் என்பது சுத்தமாக அவர்களுக்கு எந்த ஒரு ஏற்பாட்டையும் இவங்க செஞ்சு கொடுக்கல. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமாம். அடுத்தது இன்னும் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா, போதைப் பொருள். சந்து டாஸ்மார்க் கடையெல்லாம் வச்சுருக்காங்க, சந்து டாஸ்மார்க் எல்லாமும் உருவாக்கி வச்சுருக்காங்க. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தட். அதை பற்றி நான் பேசவில்லை. நான் பேசுவது போதை பொருள் கலாச்சாரம். சர்வசாதாரணமாக பைக்கில் நின்றுக்கிட்டு ரோட்டில் கஞ்சா போட்டலாம், இன்னும் என்னென்னமோ சொல்கிறாங்க, என்னமோ மெத்தமெட்டிக்னா என்னென்னமோ சொல்கிறாங்க. அந்த போதைப் பொருட்களை விற்று கொண்டிருக்கிறார்கள். நான் கண்ணுக்கு எதிராக பார்க்குறேன். இது நான் கேட்குறேன், தமிழ்நாட்டின் அரசுக்கு தெரியாதா? 1000 விளக்கு தொகுதியில் கடுமையாக போதைப் பொருள் நடமாட்டம் இருக்குங்கிறது தெரியுமா தெரியாதா? ஏன் காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா? இங்கே சென்னையில் தானே டிஜிபி அலுவலகம் இருக்குது, சென்னையில் தானே வந்து கமிஷனர் அலுவலகம் இருக்குது, எல்லா உயர் அதிகாரிகளும் இங்கே தானே இருக்காங்க. அப்போது என் தொகுதியில் இளைய தலைமுறை பிள்ளைகளை போதைக்கு அடிமையாக்குகிற வேலை ரொம்ப தீவிரமாக இந்த தொகுதியில் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்படியாக அந்த மக்களோட இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, குடிநீர் பிரச்சனை. லாரியிலேருந்து தண்ணி வரணும். ஒரு லாரிக்காரனுக்கு இவங்க கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. அந்த லாரிக்காரன் எப்போ கொண்டாந்து தண்ணி ஊற்றுறானோ அந்த தண்ணி தூய்மையான தண்ணியா, சுத்தகரிக்கப்பட்ட தண்ணியா, அது கூட பிரச்சனை. அது கூட நாங்கள் கேள்வி எழுப்பலை. அவர்கள் எப்போ வந்து தண்ணி ஊற்றுறாங்களோ அப்போ தான் இந்த மக்களுக்கு வந்து தண்ணி கிடைக்கும். இல்லைன்னா இவங்க பாட்டில் வாங்கி தான் குடிக்கணும்.
புரியுதுங்களா? சுத்தரிக்கப்பட்ட பாட்டில் மினரல் வாட்டர் 25 லிட்டர் கேன். இப்போ நான் போகிறேன், 10க்கு 10 வீடு தானே, எந்த வீட்டை திறந்திருந்தாலும் ஒரு மினரல் வாட்டர் தான் அங்கே இருக்குது குடிக்கிறதுக்கு தண்ணி. அம்மா தண்ணி கொடுங்கம்மான்னு நான் எனக்கு தாகம் வரும்போது நான் ஏதாவது ஒரு வீட்டில் தண்ணி கேட்டேன்னா அவங்க அந்த பாட்டிலேருந்து கவுத்து ஊற்றி தான் நம்ம கொடுக்குறாங்க. ஏம்மா இதை வாங்கி குடிக்கிறீங்க, உங்களுக்கு தண்ணி வரலைன்னா, இல்லைங்க சார் எங்கே சார் வருது, ஒரு நாளைக்கு 3 பாட்டில் நாங்கள் வாங்கி தான் சார் குடிக்கிறோங்கிறாங்க. அப்போ ஒரு பாட்டில் 25 ரூபா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பாட்டில் ஒரு நாளைக்கு 75 ரூபா, 100 ரூபா தண்ணிக்கு செலவு பண்ணக்கூடிய சூழலில் தான் என்னுடைய தொகுதியை வச்சுருக்காங்க. சரி, இவ்வளவு குற்றச்சாட்டை சொல்கிறிய நீ வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இவற்றையெல்லாம் பட்டியலிட்டு இவற்றுக்கு மக்கள் எதை முதல்ல தீர்க்கணும்னு விரும்புகிறாங்களோ அதை நான் தீர்த்துருவேன். அதை விட ரொம்ப முக்கியமானது, இந்த 10க்கு 10 வீட்டில் அண்ணா காலத்திலேருந்து குடியிருக்காங்கல்ல அந்த அப்பாவி மக்கள், ஓட்டு போட மட்டுமே இந்த அரசுகள் இந்த கட்சிகள் பயன்படுத்துகிற அந்த மக்கள் இருக்காங்கல்ல, காசு கொடுத்து கடைசி நிமிஷத்தில் அவங்க ஓட்டை திருடுற இந்த கும்பல் இருக்குல்ல, இந்த கும்பல் அவர்களுக்கு இது வரைக்கும் பட்டா வாங்கி கொடுக்கல. பரிதாபத்துக்குரிய விஷயம் அதுதான். புரியுதுங்களா? அந்த மக்கள் என்னிடம் சொல்கிறாங்க, என்னை நம்புகிறாங்க, நீ சீமானுடைய தம்பி, சீமான் ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு செஞ்சிருவாருங்கிற நம்பிக்கை இப்போ தான் எங்களுக்கு புதுசாக ஏற்படுது, உறுதியாக நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறோம், ஆனால் நீங்கள் எங்களுக்கு பட்டா வாங்கி தருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கேள்வி கேட்பதற்கு இப்போ தான் தொடங்கியிருக்காங்க. சாராய கடையை ஒழிப்பியான்னு கேட்குறாங்க, பட்டா வாங்கி குடிப்பியான்னு கேட்குறாங்க, இந்த மழை பெஞ்சா இந்த சாக்கடை தண்ணி உள்ளே ஓடியாந்துருதுப்பா அதை சரி பண்ணி தருவியான்னு கேட்குறாங்க. அண்ணா காலத்துலேருந்து இந்த 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 மேலே ஹாஸ்பிட்டல்ஸ் போட்ட இந்த இடங்களில் தான் நாங்கள் குடியிருக்கிறோம்ப்பா, இதை மாற்றி தருவியான்னு கேட்குறாங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் உறுதியாக 1000 விளக்கு தொகுதி மக்களுக்கு நான் கொடுத்துருக்கிற வாக்குறுதி என்ன அப்படின்னா, எனக்கு வாக்களித்து என்னை வெல்ல வைத்தீர்கள் என்றால் அதிகாரத்தோடு நீங்கள் கேட்கிற அனைத்தையும் நான் செஞ்சு தருவேன். ஒரு வேளை என்னை நீங்கள் தோற்கடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் களத்தில் நின்று போராடி நீங்கள் கேட்கிற உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன் அப்படின்னு உறுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுமே சொல்கிறாங்க, கல்வி, மருத்துவம், குடிநீர் இது 3மே நான் விலையில்லாமல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எதிர்கட்சிகள் தரப்பு பார்த்தீங்கன்னா பணமாகவும் பொருளாகவும் இந்த 8000 ஸ்கூப் ஒன்று வேற இப்போ வைரலாக ஒன்று போயிட்டு இருக்கு. இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது மக்கள் இன்னுமே இலவசத்தை விரும்புகிறாங்களா, இல்லை உண்மையாக சொல்ல போனால் அந்த கல்வி, குடிநீர், மருத்துவம் போன அடிப்படை வசதிகளே கிடைக்காம இருக்கு, மக்கள்கிட்ட உங்களுடைய வாக்குறுதி எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு? கடந்த 60 ஆண்டு காலமாக பொது புத்தியில் இவர்கள் தான் நல்லவர்கள், இவங்க வந்தால் நல்லது செஞ்சிருவாங்க, அவங்க வந்தால் நல்லது செஞ்சிருவாங்கன்னு பதிய வைக்கப்பட்டிருக்கு. 60 வருஷமாக மக்கள் கோபப்படாமல் இருக்கிறாங்களா, மக்கள் இவர்களை வெறுக்காமல் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பல தடவை வெறுத்ததுனால தான் ஆட்சி மாறி மாறி வந்திருக்கு. மக்கள் கோபப்பட்டதுனால தான் திமுகவுக்கு 5 வருஷம், அண்ணா திமுகவுக்கு 5 வருஷம், திமுகவுக்கு 5 வருஷம், அண்ணா மாற்று இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தான் ஒரு மாற்று அரசியல் சக்தி தமிழகத்தில் எழுந்து வந்திருக்கு. அது என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான். அவர் வைக்கிற அரசியல் இருக்குல்ல, அது இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு மக்களுக்கு. புரியுதுங்களா? அதுவும் இந்த 5 ஆண்டு இருக்குல்ல, இந்த 5 ஆண்டு ஒரு செயலற்ற ஆண்டு. இந்த 5 ஆண்டில் தான் அதிகமாக பாலியல் துன்புறுத்தல்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. கூட்டு படுகொலை, அதாவது கூலிப்படை படுகொலைகள் தமிழ்நாட்டில் இந்த 5 ஆண்டில் தான் அதிகம் நடந்திருக்கு. இந்த 5 ஆண்டில் தான் காவல்துறையின் மரணங்கள் அதிகமாக நடந்திருக்கு. காவல்துறை கட்டுக்கடங்காமல் செயல்படுறது. இப்போ பாருங்கள், ஒரு அப்பாவியில் கூட்டிகிட்டு போய் நீ பனைமரத்தில் ஏறுறான்னு சொல்லி அவனை ஏற வச்சு அவனை வம்புக்கு இழுத்து அவனை காலில் ஒரு சப் இன்ஸ்பெக்டருங்க, ஒரு சப் இன்ஸ்பெக்டர் என்ன கேடர், அவரோட கேடர், அவர் சுடுறாரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டுன்னா, ஏண்டா நீ சுட வேண்டியது யாரை? இங்கே கொள்ளை அடிக்கிறவனை, இங்கே இந்த மக்களை ஏமாற்றி சுரண்டுறவனை, மலையை வெட்டுறவனை, மணலை அள்ளுறவனை, புதுக்கோட்டையில் மலையை வெட்டி சுரண்டான்னு போய் தட்டி கேட்ட ஒரு சமூக போராளி ஜாஃபர் அலியை கொலை செய்கிறாங்க. அவனை போய் சுட முடியுமாடா? நீ ஒரு ஆண் மகனாக இருந்தேன்னா நீ அவனையெல்லாம் போய் சுட உன்னால் முடியுமா? தன்னை எதிர்த்து கேள்வி கேட்ட இப்போ சவுக்கு சங்கர் கூட கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு. அப்போ ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்கக்கூடாது,
நீங்கள் அதை சொல்கிறீங்க. என் மேலேயே வழக்கு போட்டிருக்காங்க, என் மேலேயும் ஃபெலிக்ஸ் மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க. ஊடகத்தில் திமுகவை விமர்சித்து பேசினோம் என்கின்ற ஒரே காரணத்துக்காக 3 இடங்களில் வழக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் வழக்கு, அம்பாசமுத்திரத்தில் வழக்கு, சென்னையில் வழக்கு, ஒரே கேஸ். அப்போ இந்த அரசை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதனால் நாங்கள் சொல்கிறோம், இந்த 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 மக்கள் நீண்ட நெடுங்காலமாக அவங்க மூளையில் அதிமுக திமுக அதிமுக திமுகன்னு இருந்ததுனால மாற்றி சிந்திக்க முடியல. இப்போ தான் சீமான் என்கிற பெயரே இப்போ தான் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. அதனால தான் சொன்னேன், சீமான் அலை வீசுது, சீமான் வேவ் உருவாகிருக்கு. எந்த திசையில் திரும்பினாலும் சீமான் 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 என்று பேசுகிற ஒரு சூழல் இன்றைக்கு தான் உருவாகிருக்கு. அதனால் இந்த தேர்தலில் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். உறுதியாக நீங்கள் நம்புங்க. ஊடகங்கள் இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கு, நிறைய ஆருடங்கள்லாம் சொல்கிறாங்க, விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அதனால் சீமான் 3% போயிடுவார் அப்படிங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா சிந்தித்து நல்ல ஆருடம் சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் எங்கே தொடங்கினாரோ அங்கே போயிடுவார், 1.1க்கு போயிடுவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் அவர்களுடைய ஆசை. சீமான் தோற்க வேண்டும் என்கிற அவர் ஆசை. சீமான் தோற்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுடைய வக்ர புத்தி என்னன்னா, இந்த மக்கள் சிந்திக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மக்கள் மாற்று அரசியலுக்கு வந்துவிடக்கூடாது என்று நினைக்கிறார்கள். இந்த மக்கள் இந்த திராவிட சிந்தனையாளர்களுடைய சுரண்டலுக்கு உட்பட்டு மண் வளம் சுரண்டப்படுது, மலை வளம் சுரண்டப்படுது, இந்த மக்களுடைய உழைப்பு சுரண்டப்படுது. உழைப்பிலிருந்து தமிழர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இங்கு காசுக்கு வியாபாரமாகி போச்சு கல்வி. சாராயம் குடித்து கொலை செய்து பல லட்சக்கணக்கான தாலியை அறுத்து என் அக்கா தங்கச்சி முண்டச்சிகளாக நின்று கொண்டு இருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் விரும்புகிறவன் எவனோ அவன்தான் சீமானுக்கு எதிராக பேசுவான். புரியுதா உங்களுக்கு சொல்றது? அவன்தான் சீமான் தோக்கணும், 1% வருவார், 3% வருவாருன்னு. மனச்சாட்சி இருந்துச்சுன்னா இந்த நாட்டில் இந்த கடந்த மார்ச்சிலிருந்து இப்போ வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளை அவன் சிந்திச்சான் அப்படின்னா, அவன் வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு அப்படின்னு சொன்னான், அவன் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போடுவானா? நான் கேட்குறேன். அதிமுக ஆட்சியில் இருக்கிற போது பொள்ளாச்சியில் நடந்த கொடூரத்துக்கு அந்த அரசு என்ன சொன்னிச்சு? ஃபெலிக்ஸ் ஜெயராஜை எவ்வளவு வன்கொடுமை பண்ணி கொண்டு இருக்கு இந்த போலீஸு. அதுக்கு அதிமுக அரசு சொன்னிச்சு, என்ன சொன்னிச்சு? நான் கேட்குறேன். இன்றைக்கு அந்த அம்மா, அந்த காவல் தெய்வம், உண்மையாகவே அந்த அம்மாவை தமிழர்கள் கையெடுத்து கும்பிடணும். ரேவதி என்கிற அந்த காவலர் இருக்காங்களே, அவங்க கொடுத்த அந்த வாக்குமூலத்தை படித்து அப்படியே உடம்பு நடுங்குது. இப்படியான வன்மம் கொண்டு எப்பட்றா மனச்சாட்சி இருக்கிற மனுஷன் எப்பட்றா அப்படி ஒருத்தனை உயிரோடு வச்சு அடித்து கொள்ளுவேன்? அப்பனுக்கு முன்னாடி பிள்ளைக்கு முன்னாடி அப்பனை அடித்து கொள்ளுவீங்க? நான் கேட்குறேன். ஏண்டா அப்படியாப்பட்ட ஆட்சி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நடத்தின அதிமுகவுக்கு நீ ஓட்டு போடுவியா? இன்னைக்கு 2 வயசு பிள்ளைய ஒரு திமுககாரன் பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணியிருக்காண்டா. 2 வயசு புள்ளடா. அந்த கட்சிக்கு நீ ஓட்டு போட்டேன்னா நீ மனுஷனா? உன் வீட்டில் பொம்பளை பிள்ளை இருந்தா நீ ஓட்டு போடுவியா? நான் கேட்குறேன். அப்போ இவற்றையெல்லாம் என்ன அண்ணன் சொல்கிறான்டா, அவனெல்லாம் சுட்டுருக்கணும். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பிள்ளைய பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கிறான். யார் அந்த சார்றான்னு கேட்டால் இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லலை. குற்றவாளிகளை பாதுகாக்கிற திமுகவுக்கு ஓட்டு போட்டால் திரும்பவும் இது போன்ற குற்றங்கள் பல மடங்கு அதிகமாக நடக்கும். பெண் பிள்ளைகளை மதுராந்தகத்தில் பட்ட பகலில் 2 பெண் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஒருத்தன் பைக்கில் ஒரு பையன் ஓட்டிகிட்டு வர்றாங்க. ரோட்டில் மறித்து அந்த பிள்ளைகள் பைக்கை போட்டு கீழே விழுந்து தட்டு மாதிரி பைக் எடுத்துகிட்டு ஓடும்போது ஒரு பிள்ளை ஓடி பைக்கில் ஏறி போயிடுச்சு, இன்னொரு பிள்ளை மாட்டிக்கிச்சு அவங்கள்ட்ட. அந்த மாட்டிக்கிட்ட பிள்ளைய கதற தூக்கிட்டு போய் ஏரிக்கரையில் வச்சு கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கானுங்க. அவர்களை பின்புலத்தை போய் ஆராய்ஞ்சு பார்த்தா அவர்கள் பாலியல் குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளில வந்தவங்க. அவர்களை எல்லாம் என்ன தண்டனை கொடுக்க போறீங்க நீங்க? இப்படியாப்பட்ட ஆட்சி அதிகாரத்தில் இருக்க திமுகவுக்கு ஸ்டாலின் ஆட்சி தொடரணுமா? அதனால இந்த மக்கள் ஓட்டு போடட்டும். நாங்கள் என்ன சொல்கிறேன், போடுங்க. திமுகவுக்கு காசு கொடுப்பாங்க, காசை வாங்கிட்டு நீங்கள் ஓட்டு போடுங்க. சாராய கடை இருக்கும், உங்கள் தாலி அறுபடும், உங்கள் வீட்டு பிள்ளைகள் படிக்க போகிற பிள்ளைகள் கூட பாதுகாப்போடு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வருமா என்பது கேள்விக்குறியாகும்.
காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கூட உங்கள் கணவன்களை கூட்டிகிட்டு போய் சுடுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கணும்னா திமுகவுக்கு ஓட்டு போடுங்க. இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா அண்ணா திமுகவையும் திமுகவையும் புறக்கணித்து விட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க. ஒரே ஒரு முறை நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரம் எப்படி இருக்குன்னு தான் பாருங்களேன் அப்படின்னு தான் இந்த மக்கள்கிட்ட நாங்கள் கேட்குறோம்.